ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் கம்மன்னு நல்ல வாசனையாக செட்டிநாடு மட்டன் மசாலா பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இது நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா இது நமக்கு ஒரு 6-7 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. நமக்கு தேவைப்படுற டைமில் அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் மசாலா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 150 கிராம் தனியா எடுத்திருக்கேன். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். ஜீரகம் 25 கிராம். கசகசா ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மிளகு ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் 1 டீஸ்பூன். அடுத்ததாக வத்தல் நான் ஒரு 7 எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கதால நான் மிளகாயை கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நாம் எப்போவுமே இந்த மாதிரி பொடியெல்லாம் பொடிக்கிறப்போ காரம் கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா காரம் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம மிளகாய் பொடி கூட இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். கிராம்பு ஒரு 6 எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேன். கூடவே ஒரு ஜாதிக்காய், அன்னாசிப்பூ 2, பெரிய பட்டை 2, கூடவே ஜாதி பத்திரி ஒரு 2 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருட்களையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா ஒரு அடிக்கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்த தனியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. கருகிட்டால் நமக்கு பொடியோட டேஸ்ட்டே மாறிடும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தனியா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்த சோம்பை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதையும் கருகிடாமல் வறுத்தெடுங்க. இதுவும் நமக்கு நல்லா வறுபடுறப்ப ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நம்ம இதை இறக்கி ஆற விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சோம்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் நமக்கு சீக்கிரமாகவே வறுபட்டு கிடைக்கும். இதையும் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஜீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அதே கடாயில் மிளகை சேர்த்துக்கலாம். மிளகும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகு நல்லா வறுபட்டுடுச்சு. அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதையும் தனியாக ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்த காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுபட்டுச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருட்களுக்கு கூட இதையும் நம்ம ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்த அந்த கரம் மசாலா அந்த பொருட்களை எல்லாம் நம்ம அதில் சேர்த்தே நம்ம போட்டு வறுத்துக்கலாம். குறைவான தீயிலே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடாய் ஏற்கனவே நல்லா சூடாகவே இருக்கும். அதனால் கருகிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்டு வர்றப்ப நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மசாலா பொருட்களும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கசகசாவை சேர்த்துக்கலாம். கசகசா சேர்க்குறதால குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும். நமக்கு குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும். கசகசா வறுபடுறதுக்கு அந்த கடாயில் உள்ள அந்த சூடே நமக்கு போதுமானது.
இப்போ பாருங்கள் கசகசாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு பொடி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். நம்ம எடுத்த மிக்ஸி ஜாரில் எல்லா பொருட்களையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக வறுத்து எடுத்தீங்கன்னா மில்லில் கூட கொடுத்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள் நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பொடிக்கிறப்பவே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இப்போ கமகமன்னு நல்ல வாசனையாக செட்டிநாடு மட்டன் மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.